ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான டேஸ்ட்டில் தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி சப்பாத்தி, பூரி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இது நம்ம கொஞ்சம் அதிகமாக ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா 2லேருந்து 3 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கெடாது. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 தக்காளி எடுத்தோம்னா 2 வெங்காயம் எடுத்துக்கலாம். அது அளவு கரெக்டாக இருக்கும். தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கலாம். அதோட 4-5 பல் பூண்டு தட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுந்து சேர்த்துடலாம். இது நல்லா பொரிஞ்சதும் அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ சீரகம் நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலையை சேர்த்துட்டு பூண்டு சேர்த்துடலாம். பூண்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வதக்கிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். இது எண்ணெயிலேயே நல்லா சாஃப்டாகி வதங்கணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி சாஃப்டானதும் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது, அப்புறம் டேஸ்ட் மாறிடும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துனா போதும். இப்போ இதில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதோட தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இதில் தண்ணியெல்லாம் நம்ம எதுவும் சேர்க்கக்கூடாது. தக்காளியிலேருந்து வர்ற தண்ணியிலேயே அது நல்லா வெந்துடும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல. தக்காளியிலிருந்து இந்த அளவுக்கு நல்லா தண்ணி விட்டுருக்குது. இதை நம்ம நல்லா கரண்டிலேயே மசிச்சு விட்டுடலாம் தக்காளி எல்லாத்தையும். இது செஞ்சு முடிகிற வரைக்கும் நம்ம ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கலாம். ஒருவேளை தீ அதிகப்படுத்திக்கிட்டோம்னா அடி பிடிச்சிக்கும். இதை நல்லா மசிச்சு விட்டுட்டு இப்போ ஒரு தடவை உப்பு காரம் சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம். தேவைப்பட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு திருப்பியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு பக்கம் மூடி வச்சிடலாம். இது வேகட்டும். இப்போ வெங்காய தக்காளியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதில் புளிப்பு டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெல்லம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இனிப்பாக இருக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம கொஞ்சம் அதிகமாக செஞ்சு வச்சிட்டோம்னா 2லேருந்து 3 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.